வெங்காயம் மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்துங்க அரைக்கட்டு கொத்தமல்லி, இதுலேயே வந்துங்க அரைக்கட்டு புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1.5 கிலோங்க சிக்கன் எடுத்து கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலாலாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கிலோ சிக்கன் க்ரீன் மசாலா பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணிக்குங்க பாத்திரம் எடுத்து வச்சுட்டோம், அது காஞ்சிருச்சு. இதில் வந்துங்க ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். கூடவேங்க நம்ம ஜிஆர்பி நெய் எடுத்துருக்கோம், இது வந்துங்க ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு மசாலா 2 பச்சை மிளகாய் வந்து இதில் போட்டுக்கலாங்க. எடுத்துங்க நறுக்கி எடுத்தால் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வதங்கின பிறகுங்க நறுக்கி எடுத்தால் ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகுங்க எடுத்தால் 1.5 கிலோ சிக்கனை வந்து இப்போ இதில் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்ட உடனேங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க இதில் வந்துங்க 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்குங்க நல்லா வதங்கின பிறகுங்க நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை வந்து இதில் போட்டுக்கலாம். மசாலா போட்டதும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. எனக்கு உப்பு பத்தலைங்க, இன்னும் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1.5 கிலோ ஜீரக சம்பா அரிசி வந்துங்க இந்த பாத்திரத்தில் வந்துங்க 3/4 அளவுக்கு இருக்குது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க வாங்க சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ வந்துங்க நம்ம ஜீரக சம்பா அரிசியை வந்து கழுவி எடுத்துக்கலாம். அரிசி எடுத்தால் அதே பவுலில் வந்துங்க நம்ம 1.5 பவுல் அளவுக்குங்க தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கொதித்த பிறகுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ வந்துங்க நம்ம கழுவி எடுத்த அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம். அரிசி போட்ட உடனேங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டின பிறகுங்க எல்லாத்தையும் ஒரு தாட்டி கலந்து விட்டுட்டு பழைய தவாவை வந்துங்க கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்துங்க நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. இதுக்கு மேலேங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20 நிமிஷங்க இது அப்படியே தம்மில் இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சுங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க பாருங்கள், சிக்கன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. மேலேங்க 1-2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சிக்கன் பிரியாணிங்க. கூடவேங்க முட்டை ஃப்ரை, சிக்கன் கிரேவிங்க அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். கூடவேங்க தயிர் பச்சடி அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணிங்க அப்படியே தயிர் பச்சடி அப்படியே எடுத்து வச்சுங்க. முட்டை ஃப்ரை அப்படியே எடுத்து வச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் மசாலா சிக்கன் பிரியாணி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.